வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சில நாட்களை அல்லது பண்டிகைகளை நாம் கொண்டாடும் போது இதை ஏன் கொண்டாடுகின்றோம், இதை கொண்டாடுவதன் நோக்கம் என்ன என்ற சரியான புரிதலோடு கொண்டாடுவதில்லை. அவ்வாறு உலகம் முழுவதிலும் உள்ள இந்துக்களால் கொண்டாடப்படும் மிக புனிதமான ஒரு பண்டிகை அல்லது நாள்தான் அக்ஷய திருதியை. அதிர்ஷ்டம், வெற்றி போன்றவற்றின் அடையாளமாக குறிக்கப்படும் அக்ஷய திருதியை தமிழ் மாத சித்திரை மாத வளர்பிறை 3வது நாளிலும் கிரிகோரியன் நாட்காட்டியின்படி ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் வருகின்றது. அக்ஷயம் என்பது அள்ள குறையாமல் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்லும் என பொருள்படும். இந்து மத புராணங்களின்படி பல முக்கியமான சம்பவங்கள் இந்த நன்னாளில் இடம்பெற்றிருக்கின்றன. இதனால் இந்த அக்ஷய திருதியை நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. வேத வியாச முனிவர் கூற விநாயக பெருமானால் எழுதப்பட்ட இதிகாச நூல்களில் ஒன்றான மகாபாரதம் அக்ஷய திருதியில்தான் எழுதப்பட்டது. விஷ்ணு பகவானின் 10 அவதாரங்களில் 6வது அவதாரமான பரசுராமரின் பிறந்த நாளாகவும் அக்ஷய திருதியை கருதப்படுகின்றது. குபேரன் லக்ஷ்மி தேவியை அக்ஷய திருதியை நாளில் வழிபட்டு இறைவனின் பொருளாளர் பதவியை பெற்றுக்கொண்டார். பிரம்மதேவன் உயிர்களை படைத்து தனது படைப்பு தொழிலை ஆரம்பித்ததும் இதே அக்ஷய திருதியில் தினத்தில்தான். குடும்ப வறுமை தாங்க முடியாமல் மனைவியின் வேண்டுகோளின்படி நண்பனான கிருஷ்ண பரமாத்மாவை சந்திக்க செல்கின்றார் குசேலர். தன்னிடமிருந்த ஒரே ஒரு பொருளான அவளோடு நண்பனிடமிருந்து எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் சென்று சந்திக்கும் போது குசேலரின் நிலைமை கண்டு அவருக்கு செல்வத்தை கிருஷ்ணர் வாரி வழங்கிய நாளும் இதே அக்ஷய திருதியில் தினத்தில்தான். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தபோது அவர்களை ஒருபோதும் பசியடையாத வகையில் காப்பதற்காக கிருஷ்ணரால் பாஞ்சாலிக்கு அள்ள குறையாத வகையில் அக்ஷய பாத்திரம் வழங்கப்பட்டதும் இதே அக்ஷய திருதியை தினத்தில்தான். தமிழின் 50 காப்பியங்களில் ஒன்றின் கதாநாயகியான கோவலன் மாதவியின் மகள் மணிமகளுக்கு அட்சய பாத்திரம் கிடைத்த நாளும் இதே அட்சய திருதியை நாளில்தான். மகாபாரதத்தில் திரௌபதியின் துகில் உரியப்பட்ட போது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதியின் மானத்தை காப்பதற்காக தொடர்ந்து துகில் வழங்கிய நாளும் அக்ஷய திருதியை நாளில்தான். பகீரதன் மிகவும் சிரமப்பட்டு கடுந்தவம் செய்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த நாளும் அக்ஷய திருதியில்தான். அதனால்தான் மிகவும் சிரமப்பட்டு முடிக்கும் சில காரியங்களை பகீரத பிரயத்தனம் செய்து முடித்தது என்பார்கள். இந்துக்களின் முழுமுதற் கடவுளாகிய சிவபெருமானுக்கு காசியில் அருள் புரியும் உலகிற்கே படியளக்கும் அன்னபூரணி தாயானவள் சிவபெருமானின் பிச்சை பாத்திரம் நிரம்பும்படியாக அன்னமிட்ட நாளும் அக்ஷய திருதியில்தான். சுவாமி நாராயணனுடைய திருமார்பில் வாசம் செய்வதற்காக லக்ஷ்மி தாயானவள் தவம் செய்ய சுவாமி லக்ஷ்மி தாயாருக்கு தனது இதய கமலத்தில் இடம் கொடுத்த நாளும் அக்ஷய திருதியில்தான். ஆதிசங்கரர் பிச்சை நாடி வறுமை நிறைந்த ஒரு குடும்பத்தின் வீட்டு வாசலில் போய் நிற்கின்றார். அந்த வீட்டு மனையால் ஒரு குழந்தை பசியால் கேட்கின்றதே என எண்ணி எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னிடமிருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியை குழந்தை ஆதிசங்கரருக்கு தானம் பண்ணியதால் இந்த குடும்பத்தின் வறுமை நீங்க வேண்டுமென மகாலட்சுமி தாயை வேண்டி ஆதிசங்கரர் கனகதாரா ஸ்தோத்திரம் பாட தங்க நெல்லிக்கனிகள் மலை போல் பொழிந்து அந்த ஏழ்மை குடும்பத்தின் வறுமை நீங்கியதும் அக்ஷய திருதியில்தான். இந்து மத புராணங்களின்படி யுகங்கள் 4 வகைப்படும். அவையாவன கிருத யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். இந்த 4 யுகங்களையும் சேர்த்து ஒரு சதுர்யுகம் அல்லது மகா யுகம் என அழைக்கப்படுகின்றது. இதில் திரேதா யுகம் ஆரம்பித்ததும் ஒரு அக்ஷய திருதியை நாளில்தான்.
இவ்வாறு பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் அக்ஷய திருதை நாளில் இடம்பெற்றிருக்கின்றன. இம்முறை 2025ஆம் ஆண்டிற்கான அக்ஷய திருதை நாள் வரும் ஏப்ரல் 30 அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த சிறப்புமிக்க நாளில் வாழ்வின் மேன்மைக்காக சகல ஜீவராசிகளுக்கும் தானங்கள் பல செய்து வாழ்வின் உயர்விற்காக பல புதிய முயற்சிகளை செய்து எமது நல்லெண்ணங்கள் யாவும் இனிதே வெற்றிகரமாக நிறைவேற வேண்டும் எனவும் வளமும் நலமும் பெற இறைவனை பிரார்த்திப்போமாக.